வக்ஃப்ன்றது என்ன? இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை கொண்ட யாரானாலும் அவர் இஸ்லாத்துக்காகவும் இஸ்லாமியர்களின் நன்மைக்காகவும் நான் என்னுடைய சொத்துக்களை எழுதி கொடுத்துட்டேன். தனிநபரும் கொடுக்கலாம், யாருனாலும் எழுதி கொடுக்கலாம். இப்ப நான் கூட வக்ஃபுக்கு எழுதி கொடுக்கலாம். இந்த சட்டம் வருவதற்கு முந்தைய நாள் வரைக்கும் எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். அப்ப இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஜெயலலிதா போல டான்சி நிலத்தை தானே கையெழுத்து போட்டு தனன் பெயர்ல எடுத்துக்கிறது அப்படின்றதெல்லாம் வக்ஃபு ப்ராப்பர்ட்டில வாய்ப்பே இல்லை. இப்போ வக்ஃபு சொத்துக்களை பொறுத்தவரையில இந்தியா முழுக்க பல லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்கிறது அப்படின்னா, இதுல பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் வக்ஃபு யூஸராக இருக்கு. அப்ப அதை அரசு என்ன செய்கிறது அப்படின்னா, இது முறையாக பயன்படுத்தப்படுகிறதா மேற்பார்வை செய்கிறது. எப்படி மேற்பார்வை செய்கிறது? இஸ்லாமியர்களை வைத்தே மேற்பார்வை செய்கிறது. இப்படி நிலத்தை திருடுவதற்காக வந்திருக்கின்ற ஒரு கூட்டத்திற்கு முன்னால நீங்க போய் என்ன சொல்றீங்க? அப்ப அங்க மட்டும் ஏத்துக்கிடா கோர்ட், இங்க மட்டும் எக்ஸபிஷியல் மெம்பர் சேர்த்துக்கிறது. கோர்ட் இப்ப என்ன கன்வின்சிங் பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் இந்திரா. உச்சநீதிமன்றத்தில் இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு, அந்த வழக்கில் ஒரு இடைக்கால உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கு. இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை எதிர்த்து கிட்டத்தட்ட 70 பேர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். அதில் எனக்கு தெரிஞ்சு எதிரணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் அதில் அடங்குவார்கள். திமுக இருக்குது, தாவேகா இருக்குது, ஓஐசியோட கட்சி இருக்குது, காங்கிரஸ் இருக்கு, சிபிஐ இருக்கு, டிஎம்சி இருக்கு, லைனா சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவான அம்சமா நான் பாக்குறேன். இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு, இதை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைந்து நீங்க உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. பாசிட்டிவான விஷயம். நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வாதம் போயிட்டு இருக்கு. இது பாசிட்டிவா, இது ஒரு ஆரோக்கியமான வாதமா அப்படின்றதுதான் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி. யார் போட்ட வழக்கில் இந்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? இந்த வக்ஃப் சட்டத்துல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் அவங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். யாருக்கு கிரெடிட் போக போகுது? தாவேகாவுக்கு கிரெடிட் போகுதா? தாவேகாவினுடைய தலைவர் விஜய்க்கு கிரெடிட் போகுதா, போகக்கூடாதா? இந்த மாதிரியான வாதங்கள் போயிட்டு இருக்கு. இது முதல்ல இந்த வாதங்கள் நியாயமா இல்லையா அப்படி அதுக்குள்ள நான் போறதுக்குள்ள நான் கிரெடிட் எடுத்துக்கிறேன், நீ கிரெடிட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற இந்த வாதம்ன்றது ஒரு ஆரோக்கியமான போக்கா? இல்ல, முதல்ல நீங்க சொன்னது போல இது யாருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்றத தாண்டி இந்த வழக்கு என்ன வழக்கு, அந்த வழக்குக்கு யாரெல்லாம் துணை நிற்கிறார்கள் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட கட்சிகள், தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதுல முதல் வழக்காக தாக்கல் செய்யப்பட்டது அசாதுதீன் ஒவைசி அவர்களுடைய வழக்கு. அவர் தன்னுடைய பெயர்லேயே தான் அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அசாதுதீன் ஒவைசி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அது முதல் வழக்கு. அதுக்கப்புறம் வர்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டேக்டு மேட்டர்ஸ் ஆக்கிடுவாங்க. அந்த வழக்கோடு தொடர்புடைய விவகாரங்களாக அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே வருவாங்க. அப்படி வருகின்ற போது தொடர்ந்து எல்லா வழக்குகளும் வருகிறது. நேற்றைக்கு நீதிமன்றம் சொல்லியிருப்பது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 100-120 பெட்டிஷன்ஸ் வந்திருக்குது. இவ்வளவும் எடுத்து விசாரிக்க முடியாது, நாங்க பார்ட்டியோட நேமே சொல்லல, மாறாக ஒரு 5 பெட்டிஷனை மட்டும் செலக்ட் பண்ணுங்க, கம்பைல் பண்ணுங்க, அதுக்கு வேற பேர் கொடுத்துருவோம், அந்த பெட்டிஷனுக்கு வேற பேர் வச்சிருவோம், பேரை வச்சுட்டு நம்ம வழக்க ப்ரொசீட் பண்ணலாம், ஏன்னா இவ்வளவும் செல்லுபடி ஆகுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேரை விசாரிக்க முடியாது. வழக்கறிஞர்களையும் விசாரிக்கிறதுக்கு நேரமும் இல்ல, தேவையும் இல்ல. ஏன்னா எல்லாருமே ஒரே பிரேயரை தான் கேட்கறாங்க. ஆமா, அதுல ஒரு சிலர் வெறுமனே இன்ட்ரீம் பிரேயர் மட்டும் வச்சிருப்பாங்க. இடைக்கால தடை உத்தரவு கேட்டு மட்டுமே பலர் கொடுத்திருப்பாங்க. அப்ப இடைக்கால ஆணை வரும் பொழுதே அந்த ஆணையில் யார் யாரெல்லாம் கேட்ட விஷயங்கள் நிறைவேறுகிறதோ அது எல்லாமே விலகி விடுகிறது. அது போக நிரந்தர தீர்வை நோக்கி யாரெல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் அடுத்து வரப்போகிறது. இப்ப அந்த வகையில இப்ப பலரும் எழுப்பக்கூடிய சர்ச்சை என்ன அப்படின்னா, யாரு கிரெடிட் அப்படின்றதுக்கு முன்னாடி யார் யார் வழக்கெல்லாம் என்டர்டெயின் ஆனது அப்படின்னா, எல்லாருடைய வழக்குகளுமே நேற்று லிஸ்ட் ஆகி இருக்கிறது. தாவேகாவினுடைய வழக்கு, அதனுடைய வழக்கு எண் 336 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தாவேகாவினுடைய வழக்கு என்ன போட்டு பார்க்கும் பொழுது
அந்த வழக்கு எண்ணுக்கு கீழே வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா லிஸ்டட் அப்படின்றது தான் வந்து நீதிமன்றத்தினுடைய அபிஷியல் ஹேண்டில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடியது. அதே போல திமுக 325 நினைக்கிறேன் ரெட் பெட்டிஷன் சிவில். இப்போ அதுலயும் வந்து கேஸ் லிஸ்டட் தான். இப்போ நிறைய என்ன நினைச்சிடறாங்க அப்படின்னா பெண்டிங் அப்படின்னு போட்டிருக்கு, அதனால ஏற்றுக்கொள்ளப்படல அப்படின்னு சொல்லிட்டு பலர் நினைச்சிடறாங்க. நீங்க அசாதுதீன் ஒவைசி வழக்கை அப்படியே எடுத்துட்டு அசாதுதீன் ஒவைசி வழக்குல கீழே வந்து கேஸ் லிஸ்டிங் அப்படின்றதுக்கு போனீங்க அப்படின்னா 16/4/2025 17/4/2025 2 நாளுமே லிஸ்டட் ஃபார் அட்மிஷன் ஃப்ரெஷ் மிஸ்சலேனியஸ் மெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், லிஸ்டட்னு இருக்கும். அதே போல 17ஆம் தேதிக்கு இருக்கும். தாவேக்கா அதுல எடுத்தீங்கன்னா அதே தான் இருக்கும், திமுக அதுல எடுத்தீங்கன்னாலும் அதே தான் இருக்கும். பெண்டிங்ன்றது ஃபார் ஆல் கேசஸ் அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் டிஸ்போஸ்டு. வழக்கு முடியும் பொழுது பெட்டிஷனை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க, முடிச்சு வச்சிருவாங்க. அப்ப அது வரைக்கும் அது பெண்டிங்லேயே தான் இருக்கும். ஒன்று டிஸ்போஸ் ஆகும், டிஸ்மிஸ் ஆகும். அப்போ வந்து இதை வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுக்காக தாவேக்கா வழக்கு வரவில்லை என்றோ லிஸ்ட் ஆகவில்லை என்றோ சொல்லுவது வந்து சரியான வாதம் அல்ல. அபிஷியலா உச்சநீதிமன்றத்தினுடைய பக்கங்கள் இருக்கக்கூடிய தகவலின்படி திமுக, தாவேக்கா, ஒவைசி, காங்கிரஸ் எல்லாருடைய வழக்குகள் வந்து லிஸ்டட் தான். அப்ப அதுல இருந்து தான் தீர்ப்பு வந்திருக்கிறது. அப்போ அந்த வழக்கை போட்ட எல்லோருக்குமே இந்த வாதங்களில் வந்து உரிமை இருக்கிறதா அப்படின்னா எல்லோரும் தங்களுடைய வெற்றியை கோரிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய முதல் நிலை. இதுல இவங்க கிரெடிட் எடுக்க கூடாது அப்படின்னோ அவங்க கிரெடிட் எடுக்க கூடாது அப்படின்றதையோ வந்து கேஸ் போடல அப்படின்றத வச்சு சொல்லலாம். இப்ப அதிமுக இந்த கேஸ்ல வந்து பேசுவதற்கு இடம் இல்லை. இப்ப திமுகவோ தாவேக்காவோ 2 பேரும் கிரெடிட் எடுக்கலாமா? தாராளமா கிரெடிட் எடுக்கலாம். ஆனா இப்போ தாவேகா தரப்புல நேற்று இந்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட உடனேயே வந்து அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் போடப்படுது, நாம் தொடர்ந்த வழக்குல இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் தொடர்ந்த வழக்குன்னு ஆங்கிலத்தில் போட்டிருந்ததுல அதுல அவங்க ரொம்ப தெளிவா நாம் தொடர்ந்த வழக்குன்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து இன்னைக்கு கேள்விக்குறி காக்கப்படுது. நீங்க மட்டும்தான் தொடர்ந்தீங்களா வழக்கு அப்படின்ட்டு. அது அவங்க சொல்லுவது அப்படின்றது ஒரு வகையில நியாயமா, இல்ல எதிர்த்தரப்பு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வைக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வருது? இல்ல அது ஏன் வருது அப்படின்னா இதை எடுத்துக்கொள்வதற்காகவே இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றதுதான் நம்முடைய கேள்வி, நம்முடைய சிக்கல். இல்ல அந்த இடத்துல இன்னொரு கேள்வி, சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்கள் வெறுமனே வந்து இன்னைக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் தான், வேற யாரும் வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவாக பேசக்கூடாது, பேசினா வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அமித்ஷாவே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் பேசுவாரு. பஸ்மானந்தா முஸ்லிம்ஸ்னு ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. நீங்க அமித்ஷாவுடைய பேச்சுக்களை பாத்தீங்க அப்படின்னா எப்ப எடுத்தாலும் அவர் வந்து பஸ்மானந்தா முஸ்லிம்ஸ் இந்தியாவில் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா, அவர்களுக்காக காங்கிரஸ் பேசி இருக்கிறதா, நான் மட்டும் தான் பேசி இருக்கிறேன் அப்படின்னு அமித்ஷா வந்து பல மேடைகள்ல பேசுறாரு. அப்ப அவரும் சிறுபான்மையினரும் பாதுகாவலர் தானா? பாகிஸ்தானில் பாதிக்கப்பட அகமதியாக்கள் பற்றியும் பேசுவாரு, எல்லாத்த பத்தியும் பேசுவாரு. அப்ப இத வந்து அமித்ஷாவுக்கு நம்ம வந்து சிறுபான்மையினரும் பாதுகாவலர்ன்ற கிரெடிட்டை கொடுக்க போறோமா? சிறுபான்மையினரின் பாதுகாவலர் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு பட்டமோ பதவியோ அல்ல, அது மக்களினுடைய நம்பிக்கை சார்ந்தது. அப்ப அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக யாரெல்லாம் செயல்படுகிறார்கள் அல்லது அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக யாரெல்லாம் செயல்படுகிறார்கள் அப்படின்றதுதான் நாம அனலைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப திமுகவை பொறுத்தவரையில ஆரம்பத்திலிருந்தே பல வகைகள்ல வந்து இந்த விஷயங்கள்ல இஸ்லாமியர் தொடர்பான எந்த விவகாரங்கள் வந்தாலும் அந்த விவகாரத்துல திமுக தொடர்ந்து சட்ட ரீதியாகவோ அல்லது சட்டமன்ற ரீதியாகவோ அல்லது வந்து நடைமுறையாகவோ பல நேரங்கள்ல வந்து செயல்பட்டு இருக்கிறது. ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் பல நேரங்கள்ல வந்து அதுல இருந்து முரண்பட்டு நின்று இருக்கிறார். அப்ப ஜெயலலிதாவா கலைஞரா அப்படின்னு வரும் பொழுது அந்த இடத்துல ஜெயலலிதா வந்து எந்த இடத்துலயுமே கொஸ்டின்குள்ள நிக்கவே மாட்டாங்க. சிறுபான்மையினரின் வாக்குகளை உங்களுக்கு விழுமே தவிர உண்மையில் அவர்கள் சிறுபான்மையினரின் பாதுகாவலரா இருந்தாரா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. ஏன்னா ராமர் கோயிலுக்கு வந்து இங்கிருந்து கரசேவர்களுக்கு அனுப்புனதா இருக்கட்டும், கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அப்படின்ற பேர்ல மதமாற்றத்தையே தடை செய்ததாக இருக்கட்டும், ஆடு மாடு கோழி உள்ளிட்ட உயிரினங்களை பலியிடுவதற்கு சட்டம் கொண்டு வந்ததா இருக்கட்டும், கிட்டத்தட்ட பீஃப் பேன் மாதிரி தானே. இப்ப ஒரு பக்கம் பீஃப் பேனு, ஒரு பக்கம் ரிலீஜியஸ் பேனு, இப்படி எல்லாவற்றையும் ஜெயலலிதா ஒரு பக்கம் செய்திருக்கிறார். திமுக இதை எந்த காலத்திலையும் செய்தது கிடையாது. அப்போ அந்த கொஸ்டின் அங்க ரைஸ் ஆகல. இப்போ பலரும் வந்து உள்ள வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா திமுக மட்டும்தான் பாதுகாவலரா, நாங்கள் பாதுகாவலர் இல்லையா அப்படின்னு. இதேதான் அமித்ஷாவும் கேட்கிறாரு. காங்கிரஸ் மட்டும்தான் பாதுகாவலரா, நாங்கள் பாதுகாக்கவில்லையா, நாங்கள் பஸ்மானந்தா முஸ்லிமை பேசவில்லையா, நாங்கள் அவுலியாக்களை பாதுகாக்கவில்லையா, இஸ்லாமிய சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு நலன் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே நாங்கள் வக்ஃபு சட்டத்தை கிரண் ரிஜிஜு பேசுனதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் கந்தர்வ கொட்ட சமஸ்தானமே அன்னைக்கு ஆடி போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அடேங்கப்பா, இந்தியா முஸ்லிம்கள் மீது இவருக்கு எவ்வளவு பாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை விரிவாவே கூட எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன், டைம் பெர்மிட்ஸ். கிரண் ரிஜிஜு பேசுனதுல வந்து நீங்க வந்து
ஒரு பகுதியை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இஸ்லாத்துக்கு சொந்தமாக இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, இவை அனைத்தும் இஸ்லாமியர்களின் நலனுக்காக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக வக்ஃபுக்காக எழுதி கொடுக்கப்பட்டது. ஆனாலும் இந்தியாவில் முஸ்லிம்கள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள், ஆனாலும் இந்தியாவில் முஸ்லிம்கள் பிற்படுத்தப்பட்டவராகவே இருக்கிறார்கள். ஆஹா, எவ்வளவு அழகா பேசுறாருப்பா, இஸ்லாமியர்கள் மீது என்னது, அதுக்கு நீ என்ன செய்ய போற அப்படின்னா, அதை பூரா நான் எடுத்து வருமானத்தை பெருக்கி உனக்கு நான் பிரிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது சரியில்லையே அப்படின்னு அங்கதான் நமக்கு சந்தேகம் வருகிறது. இப்ப நேற்று உருவான அந்த டிபேட் அப்படின்றது எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, தமிழ்நாட்டுல திமுக தொடர்ந்து இந்த வழக்கு திமுக தொடுத்த சட்டமன்றத்துல தீர்மானமா இதை அறிவித்தது இந்தியாவிலேயே ஒரே கட்சி திமுக மட்டும்தான். அது ஒண்ணு. வக்ஃப் அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் சட்டத்துக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடுப்போம் அப்படின்றத சட்டப்பேரவையிலேயே அன்னைக்கு இம்மீடியட்டா அறிவித்தது திமுக தான். உடனடியாக வழக்கும் தாக்கல் செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய அபிடவிட்டும் நம்ம பார்த்தா ரொம்ப காத்திரமான அபிடவிட்டாக நிரந்தர தீர்வை முன்வைப்பதாக போடப்பட்டிருக்கிறது. வழக்கை திராவிட முன்னேற்ற கழகம் அண்ட் ஆராஜா சேர்ந்து அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறாங்க. கேஸ் நேம் திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இதுதான் கேஸ் நேம். இப்ப ஆராசா ஏற்கனவே அவரு தன்னுடைய ஜேபிசியில அவர் கொடுத்த டிசன்ட் நோட் ரொம்ப முக்கியமானது. அதுல எம் அப்துல்லா அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, பல இடங்களில் ஒரு முஸ்லிம் ஆகிய நான் கொடுத்த இன்டர்பிரிட்டேஷனை விட அவரே அதை சரியாக மிக துல்லியமாக முன்வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆராசாவுக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்திருந்தார். அப்போ அந்த இடம் அவங்களுக்கு இருக்கு. தாவேக்கா என்ன சொல்லுகிறது, பாசிசத்திற்கு எதிராக, சிறுபான்மையினருக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த பிஜேபி அரசு செய்யக்கூடியதற்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம், இஸ்லாமியர்களுக்கு துணை நிற்போம்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அதை எதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும்? தாவேக்காவினுடைய கடந்த கால செயல்பாடுன்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா அந்த கட்சி நியூபான் வந்ததற்கு பிறகு அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரே விஷயம் ஒரு இஃப்தார் நோன்பு விருந்து நடத்தியது மட்டும் தானே தவிர வேற ஒண்ணும் செய்யல. அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்றதை எதுல இருந்து எடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, அபிடவிட்ல இருந்து தான் எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. அவங்களுடைய அபிடவிட்டை பார்க்கும் பொழுது சிறுபான்மையினரை உண்மையிலேயே பாதுகாக்கின்ற நோக்கத்தோடு தான் இவர் செயல்படுகிறாரா, அல்லது சிறுபான்மையினரினுடைய சிக்கல்களை பற்றிய புரிதல் இல்லாமல் அரைகுறையான புரிதலோடு செயல்படுகின்ற நபராக இருக்கிறாரான்ற கேள்வி அந்த அபிடவிட்ல இருந்து தான் வருகிறது. அந்த அபிடவிட்ல பக்கம் 25ல 3.2 செக்ஷன்ல என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் லேண்ட் ஓனர்ஸ் அப்படின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பிறகு இவங்க தான், கத்தோலிக்க சர்ச்சுகள் தான் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இதுக்கு கேத்தலிக் சர்ச்சஸ் இதுல வருது. கேத்தலிக் சர்ச்சஸ் அப்படின்றது இந்தியாவில் தனிநபர்களாக உருவாக்கப்பட்டதுதான். கத்தோலிக்க நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவா சொல்லலாம். தங்களை கத்தோலிக்கர்களாக அடையாளப்படுத்துகின்ற எல்லாத்தையும் நம்ம கத்தோலிக்க நிறுவனங்கள் அப்படின்னு டேக்ல ஏத்தணும் அப்படின்னா அது இன்னும் பெரிய தொகையா கூட கண்ணு முன்னாடி விரியலாம். அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கேத்தலிக் சர்ச்சஸ் மேனேஜ் தேர் ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் வித் தேர் ஓன் ட்ரஸ்ட் சொசைட்டிஸ் அண்ட் ஆக்ட்ஸ் ஒர்த் ஆஃப் 20,000 crores அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த 20,000 crores 2017 வரைக்குமான கணக்கா. இப்ப அதுக்கப்புறம் அந்த 12 வருஷத்துல எவ்வளவு, அப்ப இன்னொரு 10,000 கோடி சேர்த்துப்பீங்களா? 30,000 கோடி சொத்து வச்சிருக்காங்களா? இந்த சொத்து கணக்கு எதுல இருந்து எடுக்கப்பட்டது? அவங்களே சொல்றாங்க, இந்தியாவில இதை நிர்வகிப்பதற்கு ஒரு ஒருங்கிணைந்த சட்டம் எதுவும் கிடையாது அப்படின்னு. இல்ல, அந்த இடத்துல அதை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, நம்ம ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றோம் அப்படின்னா நீதிமன்றத்தினுடைய புரிதலுக்காக நம்ம பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கும். இதோ பாருங்க, இந்து அறநிலையத்துறை இருக்கு, இதோ பாருங்க கிறிஸ்துவ தேவாலயங்கள் இருக்கு, கத்தோலிக்க தேவாலயங்கள் இருக்கு, இவர்களுக்கும் சொத்து இருக்கு, இவர்களுக்கும் சொத்து இருக்கு, இதுல நீங்க தலையிடல, இதுல நீங்க தலையிடல, இதுல மட்டும் தலையிடுறீங்கன்னா அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு. அந்த கான்டெக்ட்ல இந்த விஷயங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வக்ஃபு அப்படின்னா என்ன, அறநிலையங்கள் அப்படின்னா என்னன்றத பேசிக்கா முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு அளவில் நான் சொல்றேன். தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் அண்ட் என்டோமெண்ட் ட்ரஸ்ட், HRNC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது. அவங்களுடைய வேலை என்ன? கோயில் தொடர்பான நிர்வாக ரீதியான விஷயங்களை, அலுவல் விஷயங்களை மேற்பார்வை செய்வது, கவனிப்பது, அந்த சொத்துக்கள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பது. ஏன் கண்காணிக்கிறாங்க? அரசாங்கம் ஏன் அதை கண்காணிக்க போகுது அப்படின்னா, தஞ்சை பெருவுடையார் கோயில் அது இப்ப ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அது வேறு ஒன்றாக இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அது ASI எல்லாம் கிடையாது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் யாரால கட்டப்பட்டது? பாண்டிய மன்னரால் தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு நாயக்க மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டது. அதற்கு பிறகு வேறு சில ஜமீன்களால அது வெவ்வேறு காலகட்டத்தில் பணிகள் செய்விக்கப்பட்டவை. அதெல்லாம் அவர்களுக்காக செய்தது. ஆனா அந்த கோயில் யார் உருவாக்குனது? பாண்டிய மன்னர் உருவாக்கியது. அதாவது அன்றைய அரசு உருவாக்கியது. அதே போலத்தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கோயில்களும் அரசு உருவாக்கியவை. சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கிறது, அதை சோழர்கள் உருவாக்குகிறார்கள். அது உருவாக்கிய கோயிலுக்கு சொந்தமான நிலம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பல லட்சக்கணக்கான
மதிப்பிலான நிலங்கள் வந்து அந்த கோயிலுக்காக இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் வந்து அந்த கோயிலுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் யாரோட நிலம்? மக்களோட நிலம், அரசோட நிலம். அப்ப அரசு என்ன செய்யும்? இந்த கோயிலினுடைய வசதிக்காக இந்த ஊர் மொத்தத்தையும் இந்த கோயிலுக்கு எழுதி வைக்கிறேன். ஏன்? இந்த ஊரிலிருந்து வரக்கூடிய வரி, தண்டம் மற்றும் உற்பத்தி ஆகிய அனைத்தும், அதிலிருந்து வரக்கூடிய வருவாய் அனைத்தும் கோயிலுக்காகவே செய்விக்கப்பட வேண்டியவை. அந்த கோயிலை பராமரிப்பதற்காக இந்த ஊரே எழுதி கொடுக்கிறேன். ஊரை பராமரிக்கிறதுக்கு கோயில் இல்ல, கோயிலை பராமரிக்கிறதுக்காக ஊரே எழுதி கொடுக்குறாங்க. அப்ப அதை அரசு நிர்வாகம் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் வரலாற்று ரீதியாக இருக்கிறது. பிற்காலத்துல இதெல்லாம் முடிந்ததற்கு பிறகு அந்த வந்து அரசு நிர்வகிக்க வேண்டிய, மன்னர்கள் போனதற்கு பிறகு ஜனநாயக அரசு வந்ததற்கு பிறகு ஜனநாயக அரசு நிர்வகிக்கிறது. மன்னர்கள் வந்து தாரை வார்த்து கொடுத்ததை அரசு இப்ப என்ன செய்யுது அப்படின்னா பாதுகாத்து வச்சிருக்குது. ஆமா, இது அப்படியே ஒழுங்குபடுத்தி மக்கள் பயன்பாட்டுக்காக, மக்களுடைய நல பயன்பாட்டுகளுக்காக இதை அப்படியே வைத்திருக்கிறோம் அப்படின்றது ஒண்ணு. வக்ஃபு அப்படின்றது, வக்ஃபுன்றது என்ன? இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை கொண்ட யாரோ ஒருவர், யாரானாலும் இருக்கலாம், அவர் வந்து இஸ்லாத்துக்காகவும் இஸ்லாமியர்களின் நன்மைக்காகவும் நான் என்னுடைய சொத்துக்களை எழுதி கொடுத்துடுறேன். தனிநபரும் கொடுக்கலாம், யாருனாலும் வந்து எழுதி கொடுக்கலாம். இப்ப நான் கூட வக்ஃபுக்கு வந்து எழுதி கொடுக்கலாம். இந்த சட்டம் வருவதற்கு முந்தைய நாள் வரைக்கும் எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். அப்ப இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, அவங்க அதுல வந்து கல்வி நிறுவனங்களோ அல்லது வந்து அறக்கட்டளைகளோ அல்லது மருத்துவமனைகளோ அல்லது கல்லூரிகளோ ஏதோ ஒன்றை அவங்க அதுல நடத்துறாங்க அப்படின்னாலும் அது அவங்களுடைய நன்மைக்காக அல்லது மக்களுடைய பயன்பாட்டுக்காக இருக்கிறது அப்படின்ற இடத்துலதான் அது பயன்படுத்த முடியுமே தவிர வேறு ஒருத்தருக்கு அதை விற்க முடியாது, வேறு ஒருத்தர் பேருக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. ஜெயலலிதா போல டான்சி நிலத்தை தானே கையெழுத்து போட்டு தனன் பெயர்ல எடுத்துக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து வக்ஃபு ப்ராப்பர்ட்டில வாய்ப்பே இல்லை. அப்ப வக்ஃபுன்றது என்ன அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கோஸ் ஆன் அக்யூமுலேட்டிவ், அது வந்து அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். ஏன் அப்படின்னா காலந்தோறும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டே இருக்கிறாருங்க போது அதை அதிகரித்து கொண்டே போகிறது. அப்ப அதை அரசு என்ன செய்கிறது அப்படின்னா, இது முறையாக பயன்படுத்தப்படுகிறதா, அது வந்து ஒரு இன்டெண்டட் நோக்கத்தோட கொடுக்கப்படுகிறது, அந்த நோக்கத்திற்காக அது பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்றத மேற்பார்வை செய்கிறது. எப்படி மேற்பார்வை செய்கிறது? இஸ்லாமியர்களை வைத்தே மேற்பார்வை செய்கிறது. வெளியிலிருந்து அதை எந்த அமைச்சகம் மேற்பார்வை செய்யும் அப்படின்னா, சிறுபான்மையினர் நலத்துறை வந்து அதை மேற்பார்வை செய்யும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான். இஸ்லாமிய சட்டமுறைகளின்படி, இஸ்லாமிய முறைகளின்படி தான் அது முழுவதும் நிர்வகிக்கப்படும். இதை வந்து ஓகே நோட்டட், நோட்டு போடுறது மட்டும்தான் அதிகாரிகளுடைய வேலையை தவிர வேற எதுவுமே அதுல அவங்களுக்கு ரோலே கிடையாது. கிறிஸ்டியன் மிஷன்ஸ், இப்ப இந்த 3 மதங்களை மட்டுமே நம்ம பேசிக்கா பேசுவோமே. இப்ப இந்து மதம் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம், இஸ்லாத்துல வக்ஃப் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம், சர்ச்சுகள் எப்படி செயல்படுத்தப்படுகிறது. இடாஸ் கட்டர்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்காக மத போதனைகளுக்காக வர்றாங்க. அப்படி வந்து பார்க்கும் பொழுது வேலூர் பகுதியில வந்து ரொம்ப பெரிய நோய்களால மக்கள் பாதிக்கப்படுறத பாக்குறாங்க, ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கிறத பாக்குறாங்க. அதனால ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு 40 பெட் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்பென்சரி ஒன்ன கிரியேட் பண்றாங்க. மக்களுடைய ஆதரவு பெருகுகிறது. அந்த டிஸ்பென்சரி அதற்கு பிறகு வந்து ஒரு கிளினிக்கா மாறுது, அதற்கு பிறகு அதுக்கு மருத்துவமனையா மாறுது, அதற்கு பிறகு அது மருத்துவ கல்லூரியா மாறுகிறது. அப்ப ஒரு தனி நபரினுடைய ஈடுபாட்டால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் அந்த நிறுவனம். இப்போ ஒவ்வொரு சர்ச்சைகளுமே அப்படித்தான், யாரோ ஒருவர் வந்து நிர்வகிப்பாரு, யாரோ ஒருத்தர் செயல்படுத்துவாரு. அத அந்த சர்ச்சின் பெயரால அந்த மதத்தின் பெயரால அவங்க செயல்படுத்துறாங்களே தவிர அது தனியார் சொத்து. உதாரணத்திற்கு இப்ப வேலம்மாள் அறக்கட்டளை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த வேலம்மாள் அறக்கட்டளையின் பேர்ல தான் வேலம்மாள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, வேலம்மாள் சிபிஎஸ்இ ஸ்கூலு, வேலம்மாள் வித்யாலயா, வேலம்மாள் வித்யாசிரம், இன்னும் என்னென்னமோ கேம்பஸ் இருக்குது. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ், வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு பல நிறுவனங்கள் இருக்கிறது. இது எல்லாத்தையும் யார் நிர்வகிப்பா? வேலம்மாள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நிர்வகிக்கும். அப்ப அதே போல இங்க ஒரு அறக்கட்டளை, அந்த ட்ரஸ்ட்டை வந்து யார் நிர்வகிப்பா அப்படின்னா அதை வந்து சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல பதிவு பண்ணியிருப்பாங்க, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த அறக்கட்டளைக்கு வரக்கூடிய நன்கொடைகளின் மூலமாக இந்த நிறுவனங்களை செயல்படுத்துறோம் அப்படின்றதுதான். அதே போல கிறிஸ்தவ நிறுவனங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து வேலம்மாள் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான உதாரணம். இப்போ ஊருக்குள்ள வந்து இப்ப தாய் தமிழ் பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து நடத்துறாங்க அப்படின்னா அதை அவங்க வந்து தனியா ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து அதற்கான அங்கீகாரத்தை வாங்கி அவங்க நடத்துறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் கல்வி நிறுவனங்கள் நடத்துவது போல கிறிஸ்தவர்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க அறக்கட்டளைகள் மூலமாக அவங்க வந்து கல்வி நிறுவனங்கள், சர்ச்சுகள் மற்றும் மருத்துவமனைகளை வந்து அவங்க தொடர்ந்து நன்கொடைகளும் பெறுறாங்க. இது முழுக்க பிரைவேட் அஃபேர். இங்க எங்கேயுமே பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இன்வால்வ் ஆகல. மன்னர்கள் கிராமமாக இந்த தேவாலயத்துக்கு சொந்தமானது என்று எழுதி கொடுக்கவில்லை. வேளாங்கண்ணி மாத ஆலயம் இருக்கிறது, வேளாங்கண்ணி மாத ஆலயத்துக்கு வேளாங்கண்ணி மாத ஆலயம் தான் சொந்தம், அதுக்கு சொந்தமா சில நிலங்கள் வச்சிருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர பக்கத்துல வந்து பூண்டின்னு ஒரு ஊர் இருக்கு,
அந்த பூண்டியில இருக்கக்கூடிய நிலத்தின் வருமானம் பூரா இந்த வேளாங்கண்ணி மாதாவுக்கு வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட முடியுமா? பூண்டி பூரா வாண்டையாருக்கு சொந்தமான நிலமா இருக்கு, ரைட்டா? அப்போ இது வந்து ஒரு தனியார் நிறுவனம், தனியார் அமைப்பு, தனியாக செயல்படுகிறது. இத இப்ப வக்ஃபு கேஸ் அப்படின்றது என்ன? ஒரு பாசிச கார்பரேட் அரசு என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த வக்ஃபு நிலங்களை எல்லாம் மேற்பார்வை செய்வது மட்டுமல்லாமல் தனக்கென எடுத்துக்கொள்ளும் வேலையை செய்ய வருகிறது. அப்ப தனக்கென எடுத்துக்கொள்ளும் வேலையை செய்ய வரும் பொழுது நீங்க என்ன சொல்லணும்? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆக்ட்ல இருக்கக்கூடிய அறநிலையங்கள்ல எடுக்காத போது இஸ்லாமிய அறநிலையங்கள்ல மட்டும் ஏன் அரசு எடுத்துக்குது? இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ உதாரணத்திற்கு தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு 60,000 ஏக்கர் சொந்தமான நிலம் இருக்கிறது அப்படின்னு பழைய ரெக்கார்டு சொல்லுது. கொஞ்சம் முன்னாடி போய் சில ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது 20,000 ஏக்கர் தான் மிச்சம் இருக்கு, மீதி 40,000 ஏக்கரை காணோம். அப்ப மீதி 40,000 ஏக்கரை கண்டுபிடிக்கிற வேலையை வந்து அறநிலையத்துறை செஞ்சுக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நிலங்களை மீட்க முடியுது, கொஞ்சம் நிலங்களை மீட்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப என்ன கேட்கணும்? கோயில் நிலத்தை எப்படி வந்து கோயிலே பராமரித்து, கோயிலே நிர்வாகித்து, கோயிலே பயன்படுத்தி கொள்ளுகிறதோ அதே போல வக்ஃபு நிலங்களையும் இஸ்லாமியர்களே பயன்படுத்தி, இஸ்லாமியர்களுக்காகவே பயன்படுத்தி அப்படின்றத தாண்டி இது அரசு சொத்துன்னு எங்க வருது? டாக்குமெண்ட் இல்லாத இடம். இப்ப சிஏஏ என்ஆர்சியும் வக்ஃபும் கிட்டத்தட்ட ஒண்ணு. சிஏஏ என்ஆர்சி ஹியூமன் பீயிங்ஸுடைய டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்றதுன்ற பேர்ல கொண்டு வரப்பட்டது. வக்ஃபுன்றது வந்து நான் லிவிங் பீயிங் ஆகிய லேண்டு மற்றும் ப்ராப்பர்ட்டிஸினுடைய சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்றது. இப்போ சிக்கந்தர் தர்கா அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில ஒரு தர்கா இருக்கிறது. அந்த தர்கா வந்து 1860களில் வந்து கேஸ் ஆயிருக்குது. கேஸ் வந்து விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்த போது அது தர்காவுக்கு சொந்தமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிக்கப்பட்டது. இப்ப இதுக்கு டாக்குமெண்ட் இருக்கு. இன்னொரு தர்கா ஒண்ணு இருக்கும், இதை விட பழமையான தர்காவா கூட இருக்கலாம். அந்த தர்காவினுடைய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை அல்லது யாருக்கு எழுதி கொடுத்தான்றத நீங்க எங்க போய் தேடி எடுப்பீங்க? அப்ப நாளைக்கு ஒருத்தர் டிஸ்பியூட் ரைஸ் பண்ணுவாரு, யாரு? ரெவன்யூ ஆபீசர். இது வந்து அரசு நிலமாக இருக்கலாம் அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாங்க? ரெவன்யூ ஆபீசருக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரி யாரு? கலெக்டர். கலெக்டர் என்ன பண்ணுவாரு? ஓ அப்படியா, சரி விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு, ஓ ஓகே சரி ரைட்டு அப்படின்னு விசாரணையை கேட்டுட்டு இது அரசு நிலம் எழுதி வச்சிருவாரு. அது இந்த விசாரணை நடக்கக்கூடிய காலகட்டத்துல அது வக்ஃபா இருக்காது. அதற்கு பிறகு அது எப்போதுமே வக்ஃபா இருக்காது. இது நல்லா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ இப்படி நிலத்தை திருடுவதற்காக வந்திருக்கின்ற ஒரு கூட்டத்திற்கு முன்னால நீங்க போய் என்ன சொல்றீங்க? கிறிஸ்துவ மிஷனரிகள் 20,000 கோடிக்கு சொத்து வச்சிருக்கிறாங்க, அது யாருமே மேற்பார்வை இல்லாம கேப்பாரத்து போய் கிடக்குது, நீங்க என்னைய வந்து கேட்க வரீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை போய் கேளுன்னு சொல்றியா? அந்த கேள்வி அங்க வருதுல்ல. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? அது ஒரு உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டதா, இல்ல வந்து அவர்களுடைய இந்த போதாமையின் காரணமாக, இல்ல இந்த அரசியல் போதாமை, அறிவு போதாமை, இந்த கட்சிக்கே இருக்கக்கூடிய அந்த பின்னடைவு, அதன் அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு பெட்டிஷன் எப்படி பார்க்கலாம்? அது அந்த அபிடவிட்டை எழுதினவருக்கு அப்புறம் நான் படிச்ச ஒரே ஆள் நான் மட்டும்தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு வாதத்தை வேற யாரும் சொல்லல, இவங்கதான் புதுசா சொல்றாங்க. பார்லிமெண்ட்ல இதை யாரும் சொல்லலைங்க. பார்லிமெண்ட்ல எவ்வளவு உறுப்பினர்கள் பேசுறாங்க, எத்தனை மாநில உறுப்பினர்கள் பேசுறாங்க. ஆனா இதை பற்றி ஆர்கனைசர் வந்து எழுதியிருக்கு. அது வந்து ஆர்கனைசர் எழுதுனது கிடையாது. அது வந்து ஜி இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ இந்தியா என்கின்ற வெப்சைட் வெளியிட்ட தகவலாம். அத RSS எடுத்து போட்டாங்களாமே தவிர அது RSS தகவல் கிடையாது. அந்த வகையில் RSSக்கு ஆக விஜய் வந்து RSS காரர் கிடையாது. அந்த தகவல் எப்படிப்பட்ட தகவல்? அது ஆதாரம் இல்லாத தகவல். யாரு? அவங்களே சொல்றாங்க. ஆதாரம் இல்லாத தகவலை டிஎன்ஏ இந்தியா வெளியிட்டது, அதை RSS பரப்பியது. ஆதாரம் இல்லாதது அதை கோர்ட்ல அபிடவிட்ல கொண்டு போய் கொடுக்குறாங்களே, அவர் எவ்வளவு பெரிய யோக்கியவானா இருப்பார்? ஆதாரம் இல்லாத தகவலை கோர்ட்ல அபிடவிட்டா போட்டவன் அயோக்கியனா, அதை வெளியில சொன்னவன் அயோக்கியம். ஆதாரம் இல்லாத ஒரு தகவலை எதுக்காக அபிடவிட்ல கொண்டு போய் சொல்றீங்க? டிஎன்ஏ இந்தியா வெளியிட்டது நீங்க RSS ஓட ஆர்கனைசர் வெளியிட்டதுன்னு சொல்றது ஒரு மிஸ்லீடிங்கான விஷயம் இல்லை? அது மிஸ்லீடிங்கான விஷயம்னு சொல்றாங்க. சரி, ஆர்கனைசர் இப்பதான் இதை சொல்லுதா? ஆர்கனைசர் வெளியிட்டது அப்படின்றது ஏப்ரல் 4-8க்கு இடைப்பட்ட காலத்துல ஆர்கனைசர் வெளியிட்டது அப்படின்றது வந்து ரீசன்ட் அப்டேட். ஆர்கனைசர் இப்பதான் இதை தொடர்ந்து சொல்லுதா? கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா RSS 2011-12 இருந்தே இந்த வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருக்கிறது. என்கிட்ட ஒரு கேஸ் லிஸ்டே இருக்கு. இது கேரளா ஹைகோர்ட்ல நடந்த ஒரு வழக்கு. அந்த வழக்குல நடைபெற்ற விசாரணை விவரமே கூட நமக்கு கிடைத்தது. அதையெல்லாம் தாண்டி பார்க்க போனோம்னா சமீப காலங்கள்ல ஒன்றிய அரசு இந்த வெளிநாடுகளில் இருந்து இந்த கிறிஸ்துவ மிஷனரிகளுக்கு வரக்கூடிய அந்த நன்கொடையை தடுப்பதற்கு எவ்வளவு சட்ட திருத்தங்களை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல
அன்னை தெரசா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அறக்கட்டளையே செயல்பட முடியாத நிலைக்கு சென்றது. அதெல்லாம் நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்தோம். இது வந்து புதுசு கிடையாது. ஏற்கனவே ஒன்றிய அரசு ஆரம்பிச்சிருச்சு. அரசினுடைய ஆலோசனையின் அடிப்படையில பாஜக அதை செஞ்சுட்டு தானே இருக்கு. இப்ப நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கத்தோலிக்க சர்ச்சுகளினுடைய முதன்மை நபராக அறியப்படுபவர் வந்து போப்பு தான். அவருக்கு கீழே வந்து பிஷப்ஸ் இருப்பாங்க, ஆர்ச் பிஷப்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே பல்வேறு நியமனங்கள் வரும். இது முழுக்க முழுக்க அவங்களுடைய மதத்திற்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவர்களை வந்து தேர்வு செய்வதற்கான ஒரு வழிமுறை. அப்போ கேரள ஹைகோர்ட்ல வந்து ஒரு லிட்டிகேஷன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், சீக்கிங் டு டிக்ளேர் த கோட் ஆஃப் கேனன் லா விச் கான்ஃபர்ஸ் த போப் வித் ஓனர்ஷிப் ஆஃப் சர்ச் ப்ராப்பர்ட்டிஸ் வாஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த பெட்டிஷனை வந்து ஒருத்தர் ஃபைல் பண்றாரு. கேரள ஹைகோர்ட் வந்து இந்த பெட்டிஷனை வந்து ரொம்ப உள்நோக்கத்தோடு போடப்பட்ட பெட்டிஷன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் 25,000 ஃபைன் போட்டு வெளியே போகும்போதுல அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருச்சு. கத்தோலிக்க சர்ச் எங்கோ இருக்கக்கூடிய போப்பாண்டவருக்கு இங்கு உரிமையா அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளித்தவர்களுக்கு அது மத ரீதியான உரிமை. அப்ப அதை வந்து அவங்க வந்து அங்க செயல்படுத்துறாங்க அப்படின்னா அதை வந்து ஒருத்தர் கொஸ்டின் பண்ணியிருக்கிறாரு. இது 2019 கோர்ட்ல நடந்தது. கேரளா ஹைகோர்ட் அதை விரட்டி அடித்து விட்டது. இப்போ இதை கொண்டு வந்து நீ சுப்ரீம் கோர்ட்ல வந்து காட்டுறீங்க. ஆதாரம் இல்லாத ஒரு தகவலை, 20,000 கோடிக்கு சொத்து இருக்குன்ற ஒரு தகவலை, எந்த அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு தகவலை இங்க கொண்டு வந்து காட்டுறீங்க. இப்ப இது வந்து தொடர்ந்து நீண்ட காலமாக இந்த கேஸ் 2019 போடப்பட்டது. அப்ப கிறிஸ்தவ நிறுவனங்களை குறிவைக்கிறது அப்படின்றது வந்து நீண்ட காலமாக இருக்கக்கூடியதுதான். நீங்களே சொன்னது போல அன்னை தெரசா அவர்களினுடைய அறக்கட்டளையை செயல்படுத்த முடியாமல் போனது. இன்னும் பல்வேறு இப்ப ஜெசூட்ஸ் இருக்கிறாங்க. ஜெசூட்ஸ் வந்து தொடர்ந்து சமுதாய நலப்பணிகள்ல மக்களுக்கு வந்து பல்வேறு உரிமைகளை போய் சேர்ப்பதுல அல்லது பட்டியல் பழங்குடியினர் மத்தியில வேலை பார்க்கறதுல அவ்வளவு வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு என்ஜிஓவா அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து வெளிநாட்டுல இருந்து நிதி பெறக்கூடாது அப்படின்னு, வெளிநாட்டுல இருந்து நிதி பெறக்கூடாது அப்படின்றது வந்து இறையாண்மை சம்பந்தமான பிரச்சனை அல்ல. உள்நாட்டுல நான் உனக்கு காசு கொடுக்காம பண்ணிடுவேன், நீ வெளிநாட்டுல இருந்து காசை வாங்கி செயல்பட்ட அப்படின்னா உன்னை நான் எப்படி முடக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை தடை செய்வதன் மூலமாக இவர்களை முடக்க நினைப்பது. அப்ப ஏற்கனவே கிறிஸ்தவர்களை முடக்க, அதாவது இவனுடைய பிரைமரி எதிரியே கிறிஸ்டின்ஸ் தான். இவனுடைய தோற்றுவாய் நோக்கமே கிறிஸ்டின்ஸ் தான். ஆர்எஸ்எஸ். ஆமா, ஆர்எஸ்எஸ்க்கு அடுத்தது முஸ்லிம்கள். இந்த 2 பேருமே வந்து சமமான அளவில் ஆர்எஸ்எஸ் எதிரிகளாக பார்க்கக்கூடியவர்கள். இந்த 2 பேர் இப்ப இவங்களே பேசுறாங்களே. இப்ப மோடி கூட போய் போன மாசம் கோல்வால்கர் அப்படின்ற ஒரு நபருக்கு மரியாதை செலுத்திட்டு அன்னைக்கு சாயங்காலமே வெட்கமே இல்லாமல் அம்பேத்கருடைய தீக்ஷா பூமிக்கும் போய் நின்றுட்டு வந்தாரு. அந்த காலுன்னா காலா இல்ல கரிக்கட்டையான்னு தெரியல. எப்படி 2 இடத்திலும் கால் பதித்து நிக்க முடியுது அப்படின்னு தெரியல. கோல்வால்கர் என்ன பேசி இருக்கிறார் அப்படின்றத எடுத்து பாருங்க. அவர் சொல்றாரு, இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு, இந்து அல்லாதவர்களுக்கு வாழுவதற்கு ஒரு மட்டும் வழி இருக்கிறது, ஆனால் உரிமைகளை அவர்கள் கேட்கக்கூடாது. அவங்க வந்து இங்க உயிரோடு இருக்கலாமே தவிர உரிமையோடு இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் பேசி இருக்கிறார். அவருக்கு மாலையை போட்ட 2வது நாள் வக்ஃப் மசோதா நிறைவேற்றப்பட்டது. அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? இப்படியான நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில நீங்க போய் கிறிஸ்தவர்களுக்கு 20,000 கோடி சொத்து இருக்கு அப்படின்னு சொன்ன தகவல் முதல்ல ஆதாரம் இல்லாத தகவல். 2வது அது எந்த நிர்வாகத்தின் கீழே இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னது 2வது ஆதாரம் இல்லாத தகவல். அது எல்லாமே ஒவ்வொரு சட்டங்களின் கீழ் நிர்வகிக்கப்படுபவைதான். எந்தெந்த சட்டங்கள்? சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கிறது, சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கிறது. இந்த ஒன்னொன்றின் கீழும் பதிவு செய்யப்பட்டு, இன்னும் சொல்றேனே, குஜராத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள், அந்த கோயில்களை வந்து யார் நிர்வகிக்கிறாங்கன்னு தெரியுமாண்ணே? குஜராத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட்ஸின் கீழே நிர்வகிக்கிறாங்க. ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட்ஸின் கீழே நிர்வகித்துக் கொண்டிருக்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய அரசு. அப்ப அங்க அது நிர்வாகத்தின் கீழே தானே இருக்கு. அப்ப ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ன்றது ஒரு நிர்வாகம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ன்றது ஒரு நிர்வாகம் தானே. அதற்கு கீழே பதிவு செய்து தான் நடத்துறாங்க. வருஷம் கணக்கு தாக்கல் செய்யறாங்க, டாக்ஸ் ஃபைல் பண்றாங்க, அவ்வளவு கணக்குகளையும் வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாங்க, சொத்து விவரங்களை வந்து தாக்கல் செய்துதான் நடத்துறாங்க. அதை கொண்டு போய் நீ வந்து அது சட்டத்துக்கு கீழே இல்லாம தனித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு சில சட்டங்கள்ல அவங்களை மேம்போக்கா கண்காணிக்கிறதே தவிர பெரிய அளவுக்கு அவங்க தன்னாட்சியோட தான் இருக்கிறாங்க. அதே போன்ற தன்னாட்சி வக்ஃபு நிலங்களுக்கும் வேணும். அப்ப உன்னோட பிரேயர் என்ன? வக்ஃபு சட்டத்தை கேன்சல் பண்ணணும்ன்றதா? வக்ஃபும் ஏதோ ஒரு சொசைட்டி ஆக்டிங்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வக்ஃபுன்ற சட்டத்தை கேன்சல் பண்ணலாமா? உன்னோட பிரேயர் என்ன? வக்ஃபு சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானவை. அந்த சட்டம் அவனை குறிப்பிட்டு இருக்கிறாங்க. செக்ஷன் 3ல இருந்து செக்ஷன் 40 வரைக்கும் வந்து பல்வேறு செக்ஷன்களை குறிப்பிட்டு இது எல்லாத்தையும் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது உன்னோட பிரேயர் என்னவா இருக்கு? புதிய திருத்தங்களை தான் எதிர்க்கிற, வக்ஃபையே நீ எதிர்க்கல. வக்ஃபையே எதிர்க்கிற அப்படின்னா இந்த உதாரணத்தை நீ காட்டியிருக்கலாம்.
அப்ப கூட ஒரு சங்கீட்ட போய் ஆதாரம் இல்லாத கிறிஸ்டியனை பற்றிய தகவலை கொண்டு போய் கொடுக்குற அப்படின்னா இது என்ன மாதிரியான விஷயம்? இப்ப இந்த இடத்துலதான் வந்து நம்ம வந்து அவரை வந்து ஐடென்டிட்டியை வந்து சந்தேகப்பட வேண்டிய தேவை ஏற்படுகிறது. சிறுபான்மையினரின் பாதுகாவலர்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறாரு. அவர் ஒரு கட்டத்துல வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஹெச் ராஜா வந்து அவரை வந்து ஆதார் கார்டை எடுத்து போடுறேன்ற பேர்ல ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன படம், சர்க்கார் படமா என்ன படம்னு எனக்கு தெரியல, அந்த படத்தின் பொழுது சர்க்கார் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க ஜோசப் விஜய் அப்படின்னு போட்டு. அப்ப விஜய் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தார், ஆமா நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அறிக்கை கொடுத்தார். உள்ளபடியே அவ்வளவு பேரும் வரவேற்றோம், ஆமா அவர் ஜோசப் விஜய் தான், இதுல உனக்கு என்ன சந்தேகம், அவர் ஜோசப் விஜயா இருந்து இந்த கருத்துக்களை பேசக்கூடாதா அப்படின்றதுதான் நாம எழுப்பின கேள்வி. ஆனா இப்போ ஒரு ஜோசப் விஜயா தன்னை அடையாளப்படுத்துறது இல்லை, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட உரிமை சார்ந்தது. அவர் தன்னை என்ன பேர்லனாலும் அழைச்சிக்கலாம், யாரானாலும் அழைச்சிக்கலாம். அன்னைக்கு ஒரு சங்கிக்கு எதிராக ஜோசப் விஜய் அப்படின்றத பயன்படுத்தி கொண்ட நீங்கள் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ நிறுவனங்களை பற்றிய சொத்துக்களை வெறும் விஜயா கொண்டு போய் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா, அப்ப அதை ஒரு விக்டிம் கார்டா பயன்படுத்திக்கிட்டீங்களா? கிறிஸ்தவ மதத்தை வந்து ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்றதுக்காக அன்னைக்கு நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்களான்ற சந்தேகம் அங்க இருந்து இங்க வந்து சேருகிறது. அப்ப இதை தான் நம்ம கேள்வி எழுப்புறமே தவிர, அவர் மதமாக எதை பின்பற்றுகிறார் என்றோ அல்லது என்ன மதத்தை அவர் வந்து பிறப்பால் கொண்டிருக்கிறார் என்பதோ நம்முடைய கேள்வி அல்ல. அவர் செய்திருக்கக்கூடிய செயல் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிறது. அவர் கொண்டு போய் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அப்பிடவிட்டு சம்பந்தம் இல்லாததாக இருக்கிறது. அதாவது 2 சட்டங்கள் இருக்கு, உதாரணத்துக்கு சொல்றேன், 2 சட்டங்கள் இருக்கிறது, அரசு சட்டங்கள். ஹெச்ஆர்என்சி ஆக்ட் இருக்குது, அப்புறம் வக்ஃப் ஆக்ட் இருக்குது. முதல்ல இந்த ரெண்டுமே வந்து ஹெச்ஆர்என்சி ஆக்ட்ன்றது சென்ட்ரல் ஆக்ட் கிடையாது, அது ஸ்டேட் ஆக்ட்ஸ், மாநில அரசுகள் வைத்திருக்கக்கூடிய சட்டங்கள். சென்ட்ரல்ல வந்து ஹெச்ஆர்என்சிக்குன்னு ஒரு ஆக்டே கிடையாது, வக்ஃபுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்ப நம்ம அவன்கிட்ட தான் கேள்வி கேட்கணும், ஏன்டா சென்ட்ரல் வக்ஃப் ஆக்ட் நீ வச்சிருக்கிற, மாநில அரசுகளே அதை வச்சுக்கிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேள்வி கேட்டிருக்கணும். அது வேற. இப்ப இந்த ஒட்டுமொத்த டிபேட் வந்து இப்படி போயிருக்க வேண்டியது, ஹெச்ஆர்என்சிஇ அண்ட் இது ஹெச்ஆர்என்சியில வந்து நான் இந்துவா அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஹெச்ஆர்என்சி ஒன்னும் இல்ல, கேஸ் போட்டிருக்கிறாங்க மதுரை ஹைகோர்ட்ல, மதுரை பெஞ்ச்லயா அல்லது மெட்ராஸ் ஹைகோர்ட்லயான்னு தெரியல. ஹெச்ஆர்என்சி சொத்துக்களை வைத்து பள்ளி கல்லூரிகள் நடத்தக்கூடாதுன்னு ஒரு கேஸ். ஏன் நடத்தக்கூடாது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஏன்னா பள்ளி கல்லூரின்றத வந்து நீங்க வந்து பொது நிறுவனமா நடத்தணும், அங்க வந்து நீங்க மத சார்பற்று பிள்ளைகளை தேர்வு செய்யணும். இப்ப அது வந்து அவங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துது, அதை எதிர்த்து கேஸ் போடுறாங்க. தேவையில்லாம ஹெச்ஆர்என்சி சொத்துக்கள்ல வந்து ஸ்கூல் காலேஜஸ் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. ஏன் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னா, இந்த சொத்துக்கள் வந்து அப்படியே இருக்கணும், அல்லது வந்து அதை வந்து என்றைக்காவது ஒரு நாள் நாம் எடுத்துக்கொள்வதற்கு தயாரானதாக மாற வேண்டும். இப்போ வக்ஃபு சொத்துக்களை பொறுத்தவரையில இந்தியா முழுக்க பல லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்கிறது அப்படின்னா, இதுல வந்து பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் வந்து வக்ஃபு பை யூசராக இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து டீலிமிட்டிஃபை பண்றாங்க அல்லது வந்து கலெக்டர் டிசைட் பண்றாரு அப்படின்னா அரசு எடுத்துக்க போகுது. அரசு எடுத்துக்கிட்டு அந்த இடத்த என்ன செய்ய போகுது? அரசு எடுப்பதற்கு ஆவணத்தை ரெடி பண்றதுன்றது ரொம்ப பெரிய குதிரை கொம்பு கிடையாது. ஆனா ஒரு தனிநபர்கிட்ட போய் நீங்க இதை வக்ஃபுக்கு எழுதி கொடுத்ததுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கறது வந்து ரொம்ப வன்மமானது. அப்ப சிஏஎன்ஆர்சியில கோர்ட் வந்து எந்த ரூலிங்கையும் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்ற ரூலிங்கை கொடுக்கல. அப்ப இங்க என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. இங்கேயுமே கோர்ட் என்ன சொல்லுது, முந்தானேத்தே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸுக்கு வந்து நாங்க ரிலீஜனை டெஸ்ட் பண்ணல. என்ன எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸுக்கு டெஸ்ட் பண்ணல? அப்போ அறநிலையத்துறையில வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் வந்து ஒரு எக்ஸ் அஃபிஷியோ மெம்பரை வந்து நான் ஹிந்துவை உள்ள போட்டா கோர்ட் ஏத்துக்குமா? அப்ப அங்க மட்டும் ஏத்துக்கிடா கோர்ட், இங்க மட்டும் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் ஏத்துக்கிறது. கோர்ட் இப்ப என்ன கன்வின்சிங் பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா, எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ்லயே வந்து நான் ஹிந்துஸ் வருவாங்களே, அது உங்களுக்கு பத்தாதா? தனியா வேற நான் முஸ்லீம் வருவாங்களே, தனியா வேற நான் முஸ்லீம் உங்களுக்கு வேணுமா அப்படின்ற அளவுக்கு கோர்ட்ல வாதங்கள் நடக்குது அப்படின்னா, இதுதான் நம்மளுக்கு பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அப்போ நான் முஸ்லீம் உள்ள வரக்கூடாது, 5 வருஷம்ன்றது இருக்கக்கூடாது, அரசு அதை எடுத்துக்கொள்வதற்கான வழிவகை என்கின்ற பெயரில் இஸ்லாமியர்களுடைய நிறுவனங்களின் மீது, சொத்துக்களின் மீது, இப்ப எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இந்தியா முழுக்க வந்து அல்லமீன் பள்ளிகள் மாதிரி பல இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிறது ஒரு இஸ்லாமியர்கள் மட்டும் அல்ல, அந்த பள்ளிக்கூடங்கள்ல பெரும்பான்மையாக படிப்பது இந்துக்கள் தான் படிக்க போறாங்க. ஏன்னா ஒரு ஊர்ல அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் பாப்புலேஷனுக்காக ஒரு ஸ்கூல் நடத்த முடியுமா அப்படின்னா முடியாது. உருது பள்ளி வேணா சொல்லி கொடுக்கலாமே தவிர அவங்களுக்கு வந்து ஒரு 6th to 12th ஃபார்மல் எஜுகேஷனுக்குள்ள இஸ்லாமியர்களை மட்டும் வைத்து நடத்த முடியாது. ஏன்னா 6th நடத்த 70 பேர் வேணும், 7th 70 பேர் வேணும், 8th 70 பேர் வேணும். மொத்தமா வந்து 3000 பேர் ஒரு ஸ்கூலுக்கு தேவைப்படுவாங்க. 3000 குழந்தைகளோடு எந்த ஊர்லாவது நம்ம முஸ்லீமை பார்த்துருக்கிறோமா? நான் திருமங்கலத்துல வசிக்கிறேன். மேல தெரு கீழே தெரு, அதாவது மேற்கு தெரு கிழக்கு தெரு அப்படின்னு 2 தெரு இருக்கிறது. முஸ்லீம்கள் கான்சென்ட்ரேட்டா வாழக்கூடிய பகுதிகள். அல்லமீன் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கிறது. ஆனா அங்க வந்து அதிக இந்து பிள்ளைகள் தான் போய் படிக்கிறாங்க.
அப்போ இது அனைவருக்கும் எதிரான ஒரு விஷயம். இதுல நீ போய் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த, ஏற்கனவே அவன் முஸ்லிம் ஸ்கூல்ஸ கையை வைக்க போறான் அப்படின்னு நம்ம பயந்துகிட்டு இருக்கிற நேரத்துல நீ போய் என்ன சொல்ற, இவங்களுக்கு எல்லாம் சட்டம் இல்ல, எனக்கு மட்டும் சட்டமா அப்படின்னு நீ கேட்கிற அப்படின்னா, அதன் மூலமாக ஒரு பாதகமாக விளைவு ஏற்பட்டா என்ன செய்வீங்க? ஏற்கனவே அவன் குறி வச்சுட்டான், முஸ்லிம் நிறுவனங்கள் மீது, கிறிஸ்தவ நிறுவனங்கள் மீது குறி வச்சுட்டான். ஸ்கூல் காலேஜ், லயோலா காலேஜ்ல போய் கேட்டு பார்த்தோம்னா தெரியும் எவ்வளவு சிக்கலுக்கு இடையில அந்த கல்லூரி நிர்வாகத்தை அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது. அவ்வளவு சிக்கல்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நிறுவனங்களை நீ 19 போய் 20,000 கோடிக்கு சொத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா, அது சங்கீத RSS சொன்ன வாதத்தை நீ ஏன் சொல்ற? RSS 15,000 கோடின்னு தான் குறிப்பிட்டு இருந்ததான். டிஎன்ஏ இந்தியா தான் 20,000 கோடி அப்படின்னு சொல்லிச்சா, அல்லது மற்றவங்க தான் 20,000 கோடின்னு சொன்னாங்களா? அதை தான் இவர் அஃபிடவிட்ல சொன்னாரா? நல்லா இருக்கு இந்த வாதம். இந்த வாதத்தை இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சிறுபான்மையினர் பாதுகாவலர் மாதிரியான பல பட்டங்களை வாங்கி மகிழ்ந்திருக்க வாழ்த்துக்கள். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.